வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி மிளகாய் பொடி, செலவுத்தூள், ரசப்பொடி இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன். இதை நல்லா வெயிலில் 1 வாரம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேங்க. அப்போ தான் மிஷினில் நல்லா அரைக்க முடியுங்க. இப்போ செலவுத்தூளுக்கு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இப்போ அரை கிலோ 500 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இரும்பு கடாயில் போட்டு செவக்க வறுத்து எடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு 2 அல்லது 3 நாட்களில் வெயிலில் காய வச்சு எடுத்து வறுத்தோம்னா வருஷத்துக்கு கெடாமல் இருக்குங்க. பூச்சி விழாமையும் இருக்கும், மனமும் சுவையும் மாறாமல் இருக்குங்க. கொத்தமல்லி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வருதுங்க. செவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் மாற்றி போட்டுக்கலாம். அந்த பாத்திரமும் தண்ணி படாத, ஈரமில்லாத காஞ்ச பாத்திரமாக இருக்கணுங்க. தண்ணி இருந்ததுன்னா பொருட்கள்லாம் கெட்டு போயிடும். பாருங்கள், இதில் மாற்றி வச்சுருக்கிறேன். அடுத்தது 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நான் இட்லி அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியணுங்க அரிசி. பொருட்கள்லாம் தீஞ்சு போகாமல் நல்லா செவக்க தள்ளி விட்டுட்டே இருக்கணுங்க. கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிச்சி அடியில் இருக்கிற பருப்பு அரிசியெல்லாம் தீஞ்சு போயிருங்க. எந்த அரிசி வேணால் உபயோகப்படுத்தலாங்க. புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாங்க. நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அரிசி நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ அதை அரிசியும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 125 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பொதுவான அளவுன்னா கொத்தமல்லி எடுத்த அளவுக்கு 4ல் 1 பங்கு அளவு வருங்க. நான் 500 கிராம் கொத்தமல்லி எடுத்ததுனால இந்த பருப்பு, கடலைப்பருப்பு மற்றதெல்லாம் 125 கிராம் அளவுக்கு எடுத்துக்குவேன். அரிசி மட்டும்தாங்க 250 கிராம். கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. எங்கள் ஊர் சேலத்தில் கூட்டுன்றது ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. அவரை, மொச்சை, சுண்டல், கடலைப்பருப்பு இதையெல்லாம் வச்சு இந்த கூட்டு செய்கிறதுன்றது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இது கண்டிப்பாக செய்வாங்க. இது செய்கிறதுக்கும் இந்த கூட்டுப்பொடி யூஸ் ஆகும். சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகுங்க. இது தோல் கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாங்க. அடுத்தது வெந்தயம். இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெந்தயம் நிறைய போட தேவையில்லைங்க, கசப்பு வந்துடும். இதையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. அடுத்தது சீரகங்க. இது 150 கிராம் அளவுக்கு இருக்கும். சீரகம் கொஞ்சம் நிறையவே போடலாம், அதனால் 150 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது சோம்புங்க, 125 கிராம் அளவுக்கு. அதையும் செவக்க வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது மிளகு 125 கிராம் அளவுக்கு. அதையும் வறுத்துக்கலாம். பத்து கிராம் பட்டை, 10 கிராம் அளவுக்கு லவங்கம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலைங்க. ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை 1 வாரம் முன்னாடியே நான் தண்ணியில் அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து வச்சு. அடுத்தது உப்புங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. 10 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் உப்போடையே சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஆறுன பிற்பாடு மிளகாயையும் இந்த செலவுத்தூளையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஆறட்டுங்க.
அடுத்து நம்ம ரசப்பொடி பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு மிளகு, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு பருப்பு, 1 கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை, 3 மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதையும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு இதை வறுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இதில் 1 கைப்பிடி கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறட்டுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாதி அளவுக்கு அரைச்ச பிற்பாடு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பொருசாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் பொடியும் கூட்டு பொடியும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஆற வச்சு எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. ஆனால் மிளகாத்தூள் இதை இப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது, காரம் அதிகமாக இருக்கும். அதனால் வயிறு எரியும், அல்சர் வந்துடும். அதனால் நம்ம வந்து கூட்டு பொடியை வந்து இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். 4 பங்கு மிளகாத்தூளும் 1 பங்கு கூட்டுத்தூளும் சேர்த்து கலக்கி ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு மிளகாய் பொடி, அதாவது குழம்பு பொடி ஆகிடுங்க. இப்போ அதை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் அது தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க, நல்லா காய வச்ச பாத்திரமாக இருக்கணும். அதில் 4 பங்கு மிளகாத்தூளை போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 பங்கு கூட்டுத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி தேவைப்படுறப்ப அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மிளகாத்தூள் கலர் வந்து மங்கி போயிருங்க. இதே மாதிரி செலவு தூளையும் எடுத்து தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மிளகாய் பொடி, கூட்டு பொடி, ரசப்பொடி எல்லா 3 பொடியும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக சமையலை முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.